வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த ஒருவரை வழக்கு ஒன்றில் உயிரோடு இருப்பதாகவும் அவரின் வாக்குமூலத்துடன் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. 4 காவல் உதவி ஆய்வாளர்கள், நிதி நிறுவன ஊழியர்கள் சேர்ந்து நீதிமன்றத்தை ஏமாற்றிய நிலையில் மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? பெங்களூருவில் ஐடி பொறியாளரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி 18 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்து 12 கோடி ரூபாயை சைபர் கிரிமினல்கள் பறித்திருக்கிறார்கள். மும்பை போலீஸ் அதிகாரி போன்று நடித்து பொறியாளரின் வங்கி டெபாசிட் பணம் அனைத்தையும் வாரி சுருட்டியதன் பின்னணி என்ன? ஆந்திராவில் புஷ்பா 2 படம் பார்த்துவிட்டு திரும்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர் அரசு பேருந்தை திருடிக் கொண்டு தப்பி வந்தபோது சிக்கியிருக்கிறார். பேருந்தை திருடியது ஏன்? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. உதகை அருகே 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன்கள் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வீட்டு வேலை செய்வது போல வந்து கொள்ளையை அரங்கேற்றிவிட்டு தப்பியவர்களை நாசிக் அருகே போலீசார் மடக்கியது எப்படி? தொடர்வது சிறிய இடைவேளை. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் பெண்கள் உடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா பொருத்தி படம் பிடித்த 2வரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பல மாதங்களாகவே அவர்கள் இவ்வாறு படம் பிடித்தது தெரிய வந்துள்ளது. அவற்றை அனுப்பியது யாருக்கு? தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் தனியார் ரசாயன உற்பத்தி நிறுவன மேலாளரிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றொருவரும் பிடிபட்டிருக்கிறார். போலி இமெயில் மூலமாக பணத்தை சுருட்டியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.